வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நாளை ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் டிவிகே கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் சென்னை அருகே இருக்கிற கோவளத்திலே நடைபெற இருக்கிறது. அது பற்றியும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகிற ஜூலை 5ஆம் தேதி வெளிநாடு செல்கிறார், லண்டன் பயணம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் லண்டன் பயணம் மேற்கொண்டு வருவதற்கு 2 வார காலங்கள் ஆகும் என்ற நிலையிலே அதற்குள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிரடி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி அதிகமாகி இருக்கிறது. இந்த 2 விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். முதலில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஜூலை 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னையை அடுத்துள்ள கோவளத்தில் ஒரு ரிசார்ட்டிலே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடைபெறுகிறது. அதாவது கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அதன் பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்கு வந்துவிட்டன. இப்படிப்பட்ட இந்த நிலையில் சட்டமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் அங்கே போய் இருக்கின்றன, எங்களால் தான் உங்களுக்கு இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது, ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று ஓட்டு போட்ட மக்களால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தான் இன்றைக்கு உங்களது ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, வெளியே திமுக தலைவர் ஸ்டாலின் என இருவரும் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லி வருகிறார்கள். இந்த நிலையில் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் சிபிஐ நாங்கள் சுயேட்சையாக எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே போல மற்ற கட்சிகளும் நாங்கள் சுயேட்சையாக எடுத்த முடிவின்படிதான் இந்த அரசை ஆதரித்தோம் என்று சொன்னாங்க. ஆனா ஏன் நீங்க இன்னும் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க என்று அதையும் விமர்சனம் செய்தார். இந்த நிலையில் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும், 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணியாக இணைந்து அதற்கு முன் வருகிற இடைத்தேர்தலுக்கும் இப்போ அதுக்கு முன்னாடி வரப்போற இடைத்தேர்தலுக்கும் கூட்டணியாகவே இணைந்து சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி கட்சிகளின் ஒரு முதல் முறை ஒரு ஆலோசனை கூட்டம், ஒரு நேருக்கு நேர் சந்தித்து மனம் விட்டு பேசுகிற ஒரு கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதற்காக அமைச்சர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகிய இருவரும் ஒவ்வொரு கட்சியின் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு கட்சியின் தலைவராக சென்று பார்த்து அவர்களிடம் முதலமைச்சர் விஜய் தன் கைப்பட எழுதிய லெட்டரையும் அளித்து நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரணும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனை புசி ஆனந்த் அவர்களும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சேர்ந்து சென்று சந்தித்தார்கள். அதன் பிறகு நேற்று ஜூன் 29ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய வீட்டுக்கும் அமைச்சர்கள் சென்றார்கள். அதே நேரம் அவர்களோடு முதலமைச்சர் விஜயின் உத்தி வகுப்பாளர், அதாவது அவருக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியும் நேற்று வைகோவை அமைச்சர்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா சந்தித்த போது ஜான் ஆரோக்கியசாமியும் அவர்களுடன் இருந்தார். அது மட்டுமல்ல, இடதுசாரி கட்சிகளின் மாநில தலைவர்களை, மாநில செயலாளர்களை சந்தித்த போதும் ஜான் ஆரோக்கியசாமி இருந்தார். இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சியின் தலைவர்களை சென்று சந்திக்கும் போதும் இப்போது ஜான் ஆரோக்கியசாமியும் கூடவே வருகிறார். ஜான் ஆரோக்கியசாமி எப்போதுமே கேமரா வெளிச்சத்துக்கு முன் இதுவரை நின்றதில்லை. அவர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் என்று மனதில் ஒரு விதை விழுந்த போதே அப்போதிலிருந்து அவரோடு இருக்கக்கூடியவர் ஜான் ஆரோக்கியசாமி. இந்த கட்சிக்கு இந்த பேர் தான் வைக்கணும், தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் உருவானதில் இருந்து அந்த கட்சியுடைய இன்னன்னார் கொள்கை தலைவர்கள் என்ற அந்த ஒவ்வொரு விஷயங்களாக சேர்த்து 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 எல்லாமே முடிவு செய்தது. அதாவது டிவிகே என்ற இந்த கட்சி உருவாவதற்கு முன்பிருந்தே விஜயோடு தொடர்ந்து பயணிப்பவர் ஜான் ஆரோக்கியசாமி. இப்படிப்பட்டவர் அவர் பிஹைண்ட் த ஸ்கிரீன் தான் அவரோட பங்கு இதுவரைக்கும் அதிகமாகவே இருந்தது. ஆனாலும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தொடர்ந்து பரபரப்பாக அவர் பேசப்பட்டார். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே கேமரா வெளிச்சத்துக்கு முன்னாடியும் அவர் வந்துட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமியை இந்த கூட்டணி ஒருங்கிணைப்பு விஷயத்தில் விஜய் முழுமையாக பயன்படுத்துகிறார். அதை நீங்க இந்த ஆலோசனை பின்னால் இருந்து இயக்குதல் இதை மட்டும் இல்ல, நீங்களும் முன்னாடி வாங்க என்று ஜான் ஆரோக்கியசாமியை விஜய் கேமராவுக்கு முன்பு முன்னிறுத்துகிறார். இதிலிருந்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு அடுத்தடுத்த உயர்வுகள் வர இருக்கின்றன என்று டிவிகே வட்டாரத்தில் பேச்சுகள் ஆரம்பித்து விட்டன. இந்த நிலையில் நாளைக்கு ஒரு கூட்டணி கட்சி கூட்டம் நடக்கிற இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி இன்று மதியம் அவரோட எக்ஸ் தளத்தில் டிவிகே அரசு மீது ஒரு பெரிய புகார் குண்டை தூக்கி போட்டார். அதாவது இது ஊழலற்ற அரசு என்று சொல்கிற இந்த அரசில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அமைச்சர், அந்த டிபார்ட்மெண்டோட அமைச்சர் ராஜீவோட மாமனார்
விஜயபாஸ்கர் அவர் வந்து ஏற்கனவே அதில் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மெம்பர் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் வந்து இப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இதுவரை நடந்த இடமாறுதல்கள், நடக்க போகிற இடமாறுதல்கள், இந்த இடமாறுதல் விஷயத்தில் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் விவகாரத்தில் அமைச்சரோட மாமனாருடைய பங்கு இருக்கிறது என்று செய்திகள் வருகின்றன என்று வெளிப்படையாக எஸ் பாலாஜி இன்று மதியம் 1 மணிக்கு ஒரு ட்விட்டர் போட்டார். உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள்லாம் கீழே போய், நீங்கள் 5 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்தீங்களே, அப்பெல்லாம் உங்களுக்கு இது மாதிரிலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது அமைச்சரோட உறவினர்கள், அமைச்சரோட நண்பர்கள் இப்படிலாம் பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்களா, இல்லை நேரடியாக முதலமைச்சர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் கட்சியுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவே இந்த அரசியலில் இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் முறையாக போய் சொல்லாமல் எதற்கு இப்படி வெளிப்படையாக நீங்க சொல்றீங்க, நீங்க திமுகவோட ஆளா என்றெல்லாம் மிக கடுமையான விமர்சனங்களை அவருடைய அந்த பதிவுக்கு கீழே பின்னூட்டங்களாக அவர்கள் போட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மாலை 7 மணிக்கு எஸ் பாலாஜி மீண்டும் ஒரு பதிவு போடுறார். மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு வரவேற்புக்குரிய விஷயம் என்னன்னா, நான் மதியம் போட்ட அந்த விஷயத்துக்காக முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து என்கிட்ட பேசினாங்க. அது நீங்கள் சொன்ன அந்த புகார் பற்றி உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்திருக்கிறாங்க என்று மதியம் புகார் சொன்ன விசிக பொருளாளர் எஸ் பாலாஜியே மாலை இந்த பதிவு போடுறாரு. நாளைக்கு ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி கட்சிகளோட ஒரு முறையான அறிமுகம், அதாவது இதுவரைக்கும் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி இதுவரை உருவாகவில்லை. அரசியல் ரீதியாக ஊடக ரீதியாக உருவாயிருக்கே தவிர முறைப்படி இதுவரைக்கும் உருவாகவில்லை. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான வருகிற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற அந்த கூட்டணி கூட்டம் நடப்பதற்கு முதல் நாள் இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு புகாரை தூக்கி போட, அதற்கு உடனடியாக முதலமைச்சர் அலுவலகமே அதற்கு ரெஸ்பான்ஸ் செய்திருக்கிறது என்றும் புகார் தெரிவித்த அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் சொல்கிறார் என்ற நிலையில் நாளைய இந்த கூட்டம் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதாவது நாளைக்கு முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் என்ன சொல்ல போறாருன்னா, அரசாங்க நிர்வாகத்துக்கு நம்ம புதுசாக வந்திருக்கோம், இந்த நிலையில் எந்த தப்பு நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் எதுவும் கொடுக்க முடியாது. அப்படி தப்பு நடந்தால் உடனடியாக என்னுடைய தனிப்பட்ட கவனத்துக்கு கொண்டு வாங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன், இப்படி வெளிப்படையாக விமர்சிக்க வேண்டாமே என்று நாளைய கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் வைக்கலாம் என்றும் ஆளுங்கட்சி தரப்பிலே நம்மிடம் கூறுகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நாம் ஜூன் 19ஆம் தேதி வெளியிட்ட வீடியோவில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் போறாரு, குறிப்பாக லண்டன் போறாரு, ஃபேமிலியோட போறாரு என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கின்றன. ஜூலை 5ஆம் தேதி அதிகாலை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் லண்டன் போறாரு. அவருடைய பேரன் இன்பநிதிக்கு பட்டமளிப்பு விழா அங்கே நடக்குது, அதுக்காக குடும்பத்தோட அங்கே போறாங்க என்று சொல்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அம்மா திருமதி தயாளு அம்மாள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் ஜூலை 5ஆம் தேதி வெளிநாடு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவர் வெளிநாடு செல்லும் பட்சத்தில் அவர் திரும்பி வருவதற்கு 2 வாரங்கள் ஆகும். ஜூலை 20ஆம் தேதி தான் திருப்பி அவர் சென்னை வரதா பிளான். இந்த நிலையில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி, அதற்கு காரணங்கள் என்ன என்பது குறித்து மிகப்பெரிய அளவிலே கட்சி நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தி அதற்கான அறிக்கை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதியிடமும் அந்த அறிக்கையின் காப்பி கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த நிலையிலே கடந்த 2 வாரங்களாக அந்த அறிக்கை விரிவாக ஆராயப்பட்டு என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் என்பது பற்றிய முடிவெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் அந்த முடிவை செயல்படுத்த வேண்டாம் என்று ஏவா வேலு உள்ளிட்ட KN நேரு உள்ளிட்ட சீனியர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வற்புறுத்தி வருகிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இல்ல நாம இந்த விஷயங்களை அமல்படுத்தி ஆகணும், இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பின்னோக்கி தான் பயணிக்கும், அதனால என்ன மாற்றம் முடிவு பண்ணியிருக்குமோ அதை உடனடியாக செய்ய வேண்டும். ஒரு மாவட்ட செயலாளருக்கு அதிகபட்சம் 3 சட்டமன்ற தொகுதிகள், குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதிகள் என்றுதான் இருக்க வேண்டும். அதுபோல ஒரு வருவாய் மாவட்டம், இப்ப அரசோட நிர்வாகத்தில் இருக்கிற வருவாய் மாவட்டம் கட்சி அமைப்பிலே நாம் பிரிக்கிற அந்த கட்சி அமைப்பு மாவட்டங்கள் இந்த வருவாய் மாவட்டத்தோடு முரண்படக்கூடாது. இப்ப ஏற்கனவே சில இடங்கள்ல அது மாதிரி இருக்கு. கட்சி அமைப்புல நாம வச்சிருக்கிற ஒரு மாவட்டம் ஒரு பேரா இருக்கும், ஆனால் அது வருவாய் மாவட்டத்தில் அந்த தொகுதி இன்னொரு மாவட்டத்தின் கீழே இருக்கும். அதனால அந்த முரண்பாடு வந்துடக்கூடாது. வருவாய் மாவட்டத்துக்கு ஏற்றது மாதிரி அதற்குள்ளேயே
கட்சி அமைப்பு மாவட்டத்தையும் நான் பிரிக்கணும் என்று உதயநிதி தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறார். இது மட்டுமல்ல, மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் மட்டுமல்ல, திமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, துணை பொதுச் செயலாளர்கள், இப்போ 7 பேர் இருக்காங்க. கட்சி தலைவர், அடுத்த பொதுச் செயலாளர், அடுத்து பொருளாளர், இந்த 3 பேரை தாண்டி 7 டெப்டி ஜெனரல் செக்ரட்டரிஸ் இப்போ இருக்காங்க. அந்த 7 என்கிற எண்ணிக்கையை 10ஆக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு திட்டமும் திமுகவிடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக நாடார் சமுதாய கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியில ராஜ்யசபாவிலும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, மக்களவையிலும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான அமைப்பான உயர்நிலை செயல் திட்ட குழு, அந்த முக்கியமான அந்த குழுவிலும் நாடார் சமுதாயத்தினர் இல்லை. சரி, துணை பொதுச் செயலாளர்கள் ஒன்று போடுறீங்களே, அதுலயாவது இருக்குமான்னு பார்த்தா அதுலேயும் நாடார் சமுதாயத்தினர் இல்லை. அதனால நாடார் சமுதாயத்தினருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அப்போதான் சவுத்தில் நம்ம காங்கிரஸ் இல்லாத இந்த நிலையில் நாம் இன்னும் அதிகமாக அங்கே கவனம் செலுத்துவதற்கு இந்த நாடார் சமுதாய பிரதிநிதித்துவம் உதவியாக இருக்கும் என்று வற்புறுத்தி இருக்கிறார்கள். அதன்படி இப்போது இருக்கிற 7 துணை பொதுச் செயலாளர்கள் அவர்களோடு மேலும் 3 பேரை சேர்க்க ஒரு திட்டம் இருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மாநில துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல வன்னியர் சமுதாயத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவரும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போல SC சமுதாயத்தில் அது அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்தியூர் செல்வராஜ் இருக்கிறார். அதே போல திரு R ராசா அவர்கள் ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பப்ளிக் கோட்டாவில் தான் இருக்கார், அவர் பொது கோட்டாவில் தான் இருக்கிறார். இந்த நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அந்த டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அந்த ரேங்கில் வரணும் அப்படின்ட்டு ஒரு திட்டம் திமுக தலைமையிடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் தமிழரசி இந்த பட்டியலில் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் லண்டன் பயணம் செல்லும் பட்சத்தில் அதற்கு முன்பாக இந்த மாற்றத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உதயநிதி உறுதியாக இருக்கிறார். அதனால விரைவில் மாற்றம் பற்றிய அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருந்து வரலாம் என்பதுதான் அறிவாலய வட்டாரத்திலே இருக்கிற முக்கியமான விவாதமாக இருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.